இருந்தா ரொம்ப நல்ல பசங்க தாங்க. ஆனா ஒன்னா மட்டும் சேர்ந்தோம். திசை மாறும், பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே. என்ன மேடம், ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியுது. ஒரே ஹாப்பி மூடு தான் போல. ஏய், அப்படிலாம் விட முடியாது. என்னடி உனக்கு? அதான் ஷைலு சொன்ன மாதிரி ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியுதே, அதுக்கு என்ன காரணம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட வாங்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷைலு, என்ன பார்த்துட்ருக்க? நம்பி இறங்க முடியலையே, அதுதான். ஷைலு, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், அவனை பற்றி நல்லாவே தெரியும். அதுதான் நம்பி இறங்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தெரியும்ல, அப்புறம் என்ன டவுட் உனக்கு? சார் ஒரு கேடின்னு தானே? ஏய், இதை மட்டும் அவன் கேட்டான் நீ செத்த. கேட்டு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ரீல் அந்த போய் ரொம்ப நாள் ஆச்சு சார்னு சொல்லி எனக்கு பேசிக்க தெரியும். 2 பேரும் அடி வாங்க போறீங்க. இப்போ என்ன தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதில் ஒன்றும் இல்லடி, நம்பிட்டோம். ஷைலு, என்ன ஷைலுன்னு கூப்பிட்டா உடனே பயந்து மிரண்டு இல்லைன்றோமா? அதான் அவனை பற்றி பேசினதுமே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரோஸ் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சே. என்ன ரவுடி? ஆமாம். அப்புறம் அது மட்டுமா? முன்னாடிலாம் சாரை பற்றி பேச்சு எடுத்தாவே அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றுனா அப்படியே ஆம்லேட் ஆகி வந்துடும், அந்த அளவுக்கு இருப்பா. இப்போ பாரு எவ்வளோ சேஞ்சஸ், இதுலேயே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வாயே திறக்க வேண்டாம் மேடம், நாங்களே கண்டுபிடிச்சிப்போம். இப்போ 2 பேரும் அடி வாங்கி தான் ஓட போகிறீங்க, அதான் நடக்க போது பாருங்க. ரவுடி, நாங்கள் பண்ணால் வாய்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அட்மின், சாங் ப்ளீஸ். சிப்போங்கடி. பாரு, வெக்கம்லாம் வருது. ஹலோ மேடம், இந்து மேடம், மிஸ்ஸஸ் இதயன், என்னங்க ஓடெல்லாம் நடந்துருச்சா? ரவுடி, அது சரி. அப்புறம் நீங்கள் நினைக்கிறனால ஒன்றும் இல்லை, சும்மா அது உளறிட்டு இருக்காதீங்கடி. ஐயோ, இங்கே பாரு, நான் வந்து விஜி, அவள் வந்து ஷைலு. நாங்கள் 2 பேர் தான் மேடம் இங்கே இருக்கோம். எங்களை பார்த்து பேசுங்க. எங்கே ஒன்று இதயம் சார் இல்லையே, அப்படியும் கீழே கவுந்துட்டே பேசுகிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை ரவுடி, அது மேடம் வந்து நினச்சி பார்க்குறாங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு. அப்படி தானே இந்து? உங்களுக்குலாம் என்ன? எடுத்துக்கோ. ஆமாம், நான் ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். நான் ஒத்துக்கிட்டேன்ல, நீயும் சொல்லு. ஏய் ஷைலு, சைடு கேப்பில் கடை வெட்டுற பற்றியா? நீ கேட்டிதான். இருடி, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்புறமா மேட்ருக்கு வருவேன். என்ன மேடம்? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் மேடம், பக்கத்தில் வந்தாங்களா, கட்டி பிடிச்சாங்களா, கிஸ் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. ரவுடி, வர நீ ரொம்ப மோசமாயிட்ட தெரியுதா? எங்கடி, எங்கே நல்லா இருக்க விடுறீங்க? எந்த பக்கம் திரும்பினாலும் சோன் மழையாக இருந்தால் நான் என்ன பண்ணட்டும்? அப்புறம் நானும் அப்படி தான் மாறுவேன். சரி, டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாமல் சொல்லு, என்ன நடந்தது? நீங்கள் பாரு, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. என்ன அப்போல்லாம் எதுவும் நடக்கல, சும்மா ஒரே ஒரு நாள் சின்னதாக ஒரு பைக் ரைட், அவ்வளோதான். பைக் ரைடா? ஏண்டி கத்துறீங்க? சொல்லவே இல்லை, இங்கே தான் இருக்கேன். எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேறு எது மேடம் சொல்லுவீங்க? பைக் ரைடே மறைச்சிருக்கேன். இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். நாங்கள் 2 பேர் லவ் தான் பண்ணுறோம். நீ சொன்ன மாதிரியே ஹேக் பண்ணுறோம், கிஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரே பெட்ரூமில். சீச்சி, ஏய் எதாவது உளறிட்டு இருக்காத. அதெல்லாம் இல்லை, பைக்கில் போயிட்டு மறைச்சிருக்கேன். நம்புற மாதிரி இல்லையே. என்ன இந்து, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏய், எனக்கு தெரியாமல் என்னடி நீங்கள் 2 பேர் மட்டும் சீக்ரெட் பேசுகிறீங்க? அதுவா? அது ஷைலு, பிச்சு விடுவேன். அப்பத்தான் விட்டுட்டு பாவம் நம்ம ஃப்ரெண்டு தனியாக போகிறதேன்னு உன் கூட வந்திருந்தா எனக்கே தெரியாமல் எனக்கு வேணான்னு நினைக்கிறியா? நீ சொல்லு ஷைலு, என்னது? அதான் மேடமோட ஹஸ்பண்ட் ஒரு ரொமான்டிக் பாய்னு.
இருக்கா? அதெல்லாம் இல்லை. இல்லாம தான் மேடம் இப்படி இருக்கீங்களா? ஏன்டி இப்படி படுத்துறீங்க? ஸோ மேடம்குள்ள பட்டர்ஃப்ளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி தானே? அதான் ரொமான்டிக் பயன்ட்டியே, அப்புறம் பட்டர்ஃப்ளை மட்டுமா பறக்கும்? மேடம் அப்பெல்லாம் நீங்க சமைக்காதீங்க இனிமே. என்ன பாக்குற? நீ பாட்டுக்கு கனவு கண்டுட்டு உப்புக்கு பதிலா சர்க்கரையை கொட்டிட்டு சர்க்கரை பதிலா உப்பை கட்டி கொடுத்தீங்கன்னா யார் சாப்பிடுறது? சீ, மூஞ்ச பாரு. ஏன்டி? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மார்க்கமா தான் இருக்க. அதுக்கு மேல அவரது ரொமான்டிக் பயம், உன் மனசுக்கு வேற பட்டாமூச்சி பறக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எதுக்கும் நீ கிச்சன்ல இருந்து ஒதுங்கிருமா, நான் கூட சமையல் பண்ணி தரேன் உனக்கு பதிலா. எல்லாம் உன்னாலதான், சும்மா இருக்க மாட்டியா? அவன் சொல்றதுல என்ன தப்பு? இப்போ கூட பாரு, ஏதோ சேலட் செய்வரேன்னு சொன்னேன், ஆனால் என்னமோ பண்ணிட்டு இருக்க. ஏய் இல்லை இல்லை, நான் பாஸ்தா ரெடி பண்ண தான் வந்தேன். நான் கரெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் இங்கேருந்து ஓடிட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போதான் தேவையில்லாம ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கி விட்டுட்டு போறீங்க. இல்லைன்னா நீ தெளிவாக இருக்க. அதானே உங்களை. அங்கே என்னங்க நடக்குது? எங்க 2 பேர்த்த விட்டு நீங்கள் மட்டும் ரமணியமாக பேசிட்டே இருக்கீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சும்மா. சும்மாவா? ஏய் ரவுடி. ஆமா, இன்னைக்கு காலையில் யாரையும் பார்த்து பயந்து ஓடி வந்தியா? யார் பார்த்து பயந்து ஓடி வந்த? ஐயோ ரவுடி. சொல்லி கொடுத்துட்டியா? ஏய் என்னது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல. ரவுடி பயந்து ஓடி வந்தாளா? என்னாச்சு? அதானே, என்னாச்சு? ஆஹா, உடனே வந்துடுவீங்களே. என்ன ரவுடி ஒருத்தவங்களை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்காளா? அந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதானே. ஹே, என்ன பாச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. அவளுக்கு என்ன, சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கா. நானாவது பயப்படுறதாவது. ஏங்க விஜி, உங்க ரீல் அந்து போச்சு. நீங்க பயந்து ஓடி வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடி, நீங்களும் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? இந்த வரேன், இரு இரு, அப்புறமா அவளை போய் பாரு. அங்க என்ன சம்பவம் பண்ணிட்டு வந்த அதை மட்டும் சொல்லு. அவ சொல்ல மாட்டா. நீ சொல்லு மாமி, நீ சொல்லு. நாங்க 3 பேர் இங்க கதை அடிச்சிட்டு இருந்தா ஏன் கதையை நீங்க 2 பேரும் ஓட்டுனீங்களா? ஐயோ கோவப்படுறீங்களா? ஐயா அவளாம் டீல்ல விடு, அவ சும்மா. நீ சொல்லு மாமி. சீக்கிரம் சொல்லு. சொல்லட்டா? அதான் சொல்லிட்டியே, கேட்காம விட மாட்டாளுங்க. சொல்லு. ஆனா நான் பயந்து மட்டும் சொல்லாத மாலினி. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. பயந்தால? ஏய் என்ன? ஆமா, நீ என்ன பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் யாராவது அழகா இருக்குன்னு சொன்னாங்களா? டாபிக் சேஞ்ச் பண்ணாத. அவ பாவாடை சட்டை போடுறா இல்ல சும்மா கூட இருக்கா? இதெல்லாம் இப்ப தேவையா? கமான் மாலினி, சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். ஏன் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ரவுடி கோவமா இருக்கீங்களா? போ, என்கிட்ட பேசாத. அவ கிடக்கா, நீ சொல்லு மாலினி. அவ அப்படிதான் சொல்லுவா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அது இன்னைக்கு காலையில நானும் ரவுடி ஜாகிங் போனோமா? ஜாகிங்கா? சொல்லவே இல்லை. நீ எங்கம்மா எங்க கூட இருக்க? எங்களோட இருக்கேன் தான் பேரு, ஆனா நீ வேற எங்கேயோட இருக்க. அதான். இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். கன்யூ மாலினி. நைட்டு ஃபுல்லாக ஒரே மழை பெஞ்சதில்ல, அதான் ரோடெல்லாம் ஒரே சேரும் தண்ணிமா இருந்ததா? மழை பெய்ஞ்சு தண்ணியும் சேருமா தான் இருக்கும். இரு இவனை என்ன ஓட்டுனல இப்ப மாட்டிக்கிட்டியா? அது வேற. பயந்துருப்ப போல. சம்பவம் சிறப்பாக நடந்துச்சா? உடனே வந்துருவீங்களே நான் ஒன்னே. இவனை நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லவா வேணாமா? அவளுக்கு வேணும்னா நீ விட மாட்ட போல. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குள்ள எந்த ஒளியும் மறைவு இருக்கக்கூடாது. அப்படிதானே இருக்கும். இது என்ன இருக்கு? இனிமே தெரிஞ்சுக்கிட்டேன்ல, நானும் இனிமே அப்படிதான் இருப்பேன். நீ சொல்லு மாலினி, அவ கிடக்கா. ஏய், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருக்கு. நீங்க தான் புள்ள பூச்சி நினைச்சிட்டு இருக்கீங்க. பயங்கரமான ஆளா இருக்காங்க. அது எனக்கு தெரியும், சும்மா நானா சொல்லிட்டு தெரியறதுதான். அது எங்க 3 பேத்தையுமே தூக்கி சாப்பிட்டுரும். ரவுடி அமைதியாரு. மாலினி சொல்லு. என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கல உனக்கு அவ்வளவு ஆனந்தம்? பாரு அப்ப அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்க, அப்படிதானே? இல்லைன்னா கேட்கவா போறீங்க? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அசிங்கப்பட்டனா இல்ல மாலினி. அதான் ஒரே தண்ணி சேருமா இருந்ததா? 2 பேர் கஷ்டப்பட்டு ஜாகிங் போயிட்டு இருந்தோமா? அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா ஒரு ட்ரெஸ் வேற போட்டுட்டு வந்தாங்க. உண்மையிலே ரொம்ப க்யூட்டா இருந்தது.
கலர் கூட செம்மையாக இருந்தது. நானே கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இத்தனை நாளாக இன்னைக்கு தான் எடுத்து போகணும்னு ஆசையாக இருந்தது, அதான் எடுத்து போட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சொல்லி வாய் கூட மூடல. என்னாச்சு என்னாச்சு? ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம். கீழே விழுந்துட்டாளா? விழுந்தா பரவாயில்ல. அப்புறம் என்னாச்சு? ஸ்பீடாக ஒரு கார் வந்து எங்கள் 2 பேர் மேலேயும், அதோ ரோட்டில் கிடந்த தண்ணி இருக்க தண்ணி அதை எங்கள் 2 பேர் மேலேயும் தெளிச்சிருச்சு. மாலினி என்ன சொல்ற? ஆஹா, ஆ நாத்தனாரே, ஏன் எங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களோ? உன்னையும் தான். நீ காலை ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டு போன? ஏன் துவைக்கணுமேனு கஷ்டமா இருக்கா? சும்மா இருடி. அப்புறம் என்னாச்சு மாலினி? என்னாச்சு? சும்மாவை விட்டீங்க அவனை? அது எப்படி ரவுடி இருக்கிற இடத்த சும்மா விட முடியும்? அதுக்கப்புறமா தானே சிறப்பான சம்பவமே இருக்கு. சம்பவமா? சம்பவம். என்ன பண்ணா? எங்க மேல தண்ணி தெளிச்சிட்டு நிக்காம போயிட்டு இருந்தான். ரவுடி சும்மா இருப்பாங்களா? அதான் கீழே கிடக்க கல் எடுத்து கார் மேல அடிச்சிட்டாங்க. அடேங்கப்பா. சேர் அடிச்சோன்னு சொன்னப்போ இந்த ஷாக் வரல, கல்ல விட்டு எரிஞ்சோன்னு மட்டும் வருதோ? ரவுடி என்ன பண்ணி வச்சிருக்க? இது என்ன நம்ம ஊரை நினைச்சியா? அப்படி என்னாச்சு? எந்த ஊரா இருந்தா என்ன, தண்ணி அடிச்சு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி நான் சும்மா இருப்பேன்? அதான் கல்ல விட்டு எரிஞ்சேன். அப்புறம் என்ன, கார் நிப்பாட்டாம இருப்பாங்களா? நிப்பாட்டிட்டு உள்ள இருந்து ஒருத்தவங்க இறங்குனாங்க. கேர்ளா பாயா? அங்கதானே சம்பவமே இருக்கு. பாய் பாயா? எதிரிக்கு நான் தான் தொல்ல. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. ஹால் எப்படி இருப்பான்? நம்ம ரவுடிக்கு பயம் காட்டிட்டு போயிருக்கான். ஹேண்ட்ஸமாக தான் இருந்தாங்க. பயப்புள்ள ஹிந்தியில பேசிச்சு. இல்லைன்னு வச்சுக்கோ, சின்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். அது என்னமோ கரெக்டு தான். ஐயோ அண்ணே. ரவுடி. அடியாத்தி, இவர் இப்போ வந்தாரு, எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ? உங்ககிட்ட மாட்டணும். என்ன? ஓகே அண்ணா. தேனே. வாங்க போலாம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். இல்ல, அதான் சொல்றால. சரி. இந்து, இப்போ இதே இங்க வந்து என்ன பண்ணுவேன்? உங்க அலும்புக்கு அளவெல்லாம் போச்சு, அடிதான் வாங்க போறீங்க. சரி சரி, லாஸ்ட் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போ பாஸ் இங்க வந்து என்ன பண்ணுவேன்? கிச்சனுக்கா? எதுக்கு? உன்னை தேடின்னு வச்சுக்கலாமே. உன்னை தேடி வரான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? எது? பிள்ளை ரொம்ப வெக்கப்படுது. சரி சரி விடு. ஒன்றை தேடில, ஏதோ தேவைப்படுது, அதுக்கு வரான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். இதுக்கு நீங்கிட்ட கேட்குறீங்க? இப்போ தண்ணி வேணும்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாரு. நீ அவர்கிட்ட பேச மாட்டேன், அப்படி தானே? என்ன உடச்சிட்டு இருக்க? உன்னையும் தேடி வரான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கு தேடி வர போகிறாங்க? அதோ கிச்சனுக்கு தேடி வந்துட்டாரு, அப்படி வச்சுக்கோ. அப்பெல்லாம் வரமாட்டான். மாட்டானா? ஓ, வரமாட்டானோ? ஷைலு. ஆமா, ஏன் அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் வரமாட்டான். அப்போ வரமாட்டான். ஆமாண்டி, வரமாட்டான். நீ தான் ஏதோ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ரொமான்டிக் பயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்து. பிச்சிடுவேன், அமைதியாரே. பாவண்டி. ஓ, அப்போ நீ இன்னும் இதுன்னு கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குற, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீ ஓவரா பில்டப் கொடுக்குறல, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னா? அதான் இப்போ கிச்சனுக்கு வர்றது அந்த மாதிரி, அப்படிலாம் இல்லைன்னு சொன்னேன். ஓ, கிச்சனுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்கிற? ஆமாம், அப்படியே வச்சுக்கோ. இந்து, சோலி முடிஞ்சு. அப்போ ரொமான்ஸ் பத்தல, அப்படி தானே? அப்படிலாம் சொல்லலை, நீ பில்டப் கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னு சொன்னேன். இரு. அது வந்து அது ஒன்றும் இல்லை. பாஸ்தா முடிச்சிட்டியா? அவ்வளோதான். இருடா. இந்து, நான் உங்ககிட்ட காலைல கேட்டதில் ஜீரக தண்ணி வேணும்னு,
ஆமாடி மறந்தே போயிட்டேன். இதை போட்டு தரேன். ஐயோ ரவுடி, நம்ம ரூம்ல என்னாச்சு? ஏய் அதை மறந்து வச்சுட்டோண்டி. போச்சு போச்சு. என்னது? ஏது? அதான் அது இல்லை, அதை மறந்து வச்சுட்டோமே. என்னடி உளர்ற? ஆமாம் 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 ஆமாம். ஐயோ மறந்து வச்சுட்டோம். வா போய் பார்க்கலாம். ஏய் என்னடி? அது ஒன்றும் இல்லை, நீ அவளுக்கு ஜீரோ தண்ணி ரெடி பண்ணிட்டேரு. நாங்கள் போய் ரூமில் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். பாஸ்தா இன்னும் முடியவே இல்லை பாரு. இதை பார்த்துட்டேரு, நாங்கள் வந்துடுறோம். ஆமாம் ஆமாம் சீக்கிரமா போகலாம். போச்சு போச்சு, எப்படி இருக்கும் என்னவோ தெரில. போச்சு போ, வா வா. என்னாச்சு இவங்க 2 பேத்துக்கும்? ஸ்டூபிட் கேர்ள்ஸ். இன்னைக்கு என்னமோ பண்ணி விட்டீங்களே. என்ன பாவம் பிடிச்சி போட்டு விட்டா. இப்போ பாரு. இதுதான் சொல்லி என் மனசு குழப்பிட்டு போயிட்டாங்க. இடியட்ஸ். கன்னி மலர்களை நான் பறிக்க கட்டளைகளில் நான் பழக மலர நீ சிரிக்க நீ மத்தியானம் நான் பண்ண கிரிக்கெட்டுக்கு ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கங்கே ஓடி ஒழிச்சிட்ருக்கேன். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேனா? ஹலோ. அடி பாவீங்களா, நீங்களாம் ஃப்ரெண்டாடி. கூத்து விட்ட போகிறீங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கேண்டி ஷாப். எப்போ வந்திருப்பா? நம்ம பேசினதை கேட்டிருப்பானா? ஹலோ, காது கேட்காதா? ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து அது பாஸ்தா பாஸ்தா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுமா? பாஸ்தா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பாஸ்தா? சிக்கிட்டேன். ஹலோ, கிச்சன் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குக் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. என்ன நல்லாவும் பண்ணுறீங்க. ஒன்றும் சரியில்லையே. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து 2 hours ஆச்சு தெரியுமா? தெரியுமே, தெரிஞ்சுதானே ரூம் போகாமல் இருந்தேன். ஓ, அது கேட்குதா? அது கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. கிச்சனில் வேலை பார்க்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அது அது வந்து கிச்சனையும் தாண்டி வேறு வேலைலாம் இருக்கு உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? உன் சவுண்டு அங்கே ஹால் வரைக்கும் கேட்டது. அதனால தான் கிச்சனில் இருக்குன்னு நான் வந்தேன். இப்போ என்ன ரொம்ப காமாக இருக்கீங்க மேடம்? நீ கிச்சனுக்கு தேடி வருவேன்னு தெரிஞ்சா நான் பேசியிருக்கவே மாட்டேன். கிச்சனுக்கு எதுக்கு வந்தீங்க? அவன் பேரை நாளும் அசை போ